ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து மைனா கல்ச்சர் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்காக தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு ஒரு டப்பில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி நல்லா கண்டிஷன் பண்ணி வச்சுக்கங்க. நான் அதில் வாழை இலை போட்டு ஏற்கனவே கண்டிஷன் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 3 இல்லை 4 நாளாவது கண்டிஷன் ஆகணும். இதுக்கப்புறமேட்டி நம்ம வந்து ஏற்கனவே வச்சுக்கிற மொய்னா கல்ச்சர்லேருந்து நம்ம கொஞ்சமாக மைனா கல்ச்சர் எடுத்துக்கோம். பாருங்கள், இது காப்பி வெடி வச்சு தான் நான் வடிக்கிறேன். காப்பி வெடி அது டீ வெடின்னு கூட சொல்லலாம். நான் இதை வச்சு தான் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஒரு மக்கில் எடுத்துப்போம். இது வந்து ஸ்டார்டர் கல்ச்சரை வச்சுப்போம். இந்த ஸ்டார்டர் கல்ச்சர் தான் நம்ம வந்து கல்ச்சருக்காக யூஸ் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ மைனா இருக்குன்னு. அந்த ஸ்டார்டர் கல்ச்சர் எடுத்ததை வந்து நம்ம கண்டிஷன் பண்ண தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். அடுத்து நம்ம வந்து மொய்னாவுக்கு வந்து ஈஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். நான் வந்து ஒரு மக்கில் கால்வாசி தண்ணி எடுத்துருக்கிறேன். இதில் வந்து நம்ம கொஞ்சமாக ஈஸ்ட் ஆட் பண்ணிப்போம். இது வந்து நான் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தேன். இந்த ஈஸ்ட் வந்து ஒரு 80 ரூபாய்க்கு பக்கமாக வந்துச்சு. நம்ம இதுலேருந்து கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மட்டும் எடுத்து அந்த தண்ணியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. சின்ன சின்ன துகள்களாக இருக்கும், அதை நல்லா கரையணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு வடி எடுத்துப்போம். நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த மொய்னா கல்ச்சரில் இந்த ஈஸ்ட் கலந்த மிக்ஸ் பண்ண தண்ணியை வந்து ஊற்றணும். இந்த வடி வச்சு ஊற்றிடலாம். அவ்வளோதான், இவ்வளோதான் மொய்னா கல்ச்சர். இது வந்து கொசு எதுவும் முட்டை வைக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சாலோ இல்லை கொசு வலையோ வச்சு நம்ம வந்து டைட்டாக கட்டிடணும். இந்த கல்ச்சரில் வந்து பூச்சி கொசு எதுவும் முட்டையிட்டக்கூடாது. ஏன்னா கல்ச்சர் கிராஷ் ஆகிடும். கிராஷ் ஆகாதுன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நல்லா இந்த மாதிரி எலாஸ்டிக்காக துணி வச்சு நல்லா இறுக்கி கட்டிடுவோம். அவ்வளோதான் கைஸ், நம்ம மைனா கல்ச்சர். சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.